Hey hello viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கமுதி ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இருக்கோம். ஸோ விருதுநகர்லேருந்து எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை போயிட்டு அங்கேருந்து போகணும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ் வரும் இங்கேருந்து விருதுநகர்லேருந்து. சாரி 60 ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ அருப்புக்கோட்டை போய் அங்கேருந்து அப்படியே போகணும். ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சிங்கிள் லேனாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். ஸோ இப்போ நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டு அப்புறம் ஏதோ ஃபேமஸான கோயிலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபோர்ட் தான் மெயினாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கமுதி ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து அந்த கமுதி ஃபோர்ட்டு. இந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கோட்டைமேடு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி வந்து கோட்டை முனீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் கூட இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா குண்டார் அப்படின்னு ரிவர் ஓடுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆரோட அந்த பிரிட்ஜு தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கு அந்த பாலத்துக்கு கீழே தான் அந்த ஆறு ஓடி வருது. ஸோ அந்த ஆறு இந்த பக்கம் தான் போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை கட்டுறதுக்கு வந்து இதோட வடக்கு பகுதியில் இந்த சைடு இருந்தால் வந்து கல்லெல்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வடக்கு வருது. ஸோ இந்த சைடு தான் வந்து கல்லெல்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்ததை பார்க்கலாம். இது ஒரு அகலி மாதிரி அமைஞ்சிருக்கு இங்கே. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஆக்சுவலாக வந்து 2 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதாவது 2 ஃபோல்டாக வந்து சேஃப்டி இது வந்துருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து 7 வாட்ச் டவர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து வீரர்கள் வந்து காவல் புரியறதுக்கு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோட்டை வந்து எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17th சென்ச்சுரியில். இந்த கோட்டை யார் வந்து கட்டினான்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த சேதுபதி மன்னர் உடையத்தேவர் வந்து கட்டினார். 17ஆம் நூற்றாண்டு வந்து இதை கட்டியிருக்காரு ஆக்சுவலாக 17th சென்ச்சுரியில். ஸோ இது ஆக்சுவலாக ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஞ்ச் இன்ஜினியர்ஸ் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 3 இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபோர்ட்ஸ் கட்டியிருக்காங்க. அதாவது வந்து கமுதி, பாம்பன் அண்ட் செங்கமடை அப்படின்ற இடத்துல. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கமுதி. ஸோ இது மாதிரி 9 இது இருந்ததாக சொல்கிறாங்க. 9 வட்டங்கள் கோட்டை இருந்ததாக சொல்கிறாங்க. பட் அதுக்கான எதுவுமே இங்கே இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா. பட் இது ஒன்று தான் வந்து ரிமைனிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து எப்படி அழிஞ்சு போச்சுன்னு கேட்டிங்கன்னா 1877 பார்த்தீங்கன்னா இந்த குண்டாரில் வந்து வெள்ளம் வந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை, அது வேறு விஷயம். பட் அப்போ வந்து வெள்ளம் வந்ததில் இது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ப்ளஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து 1801 வந்து இதை வந்து எடுத்துட்டாங்க இந்த கோட்டையை. ஸோ அவங்களும் வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வந்து நிறையா கோட்டையில் வந்து அவங்க டேமேஜ் பண்ணாங்க. ஸோ அப்படி டேமேஜ் பண்ணதில் இதுவும் ஒன்று. ஸோ எல்லாமே சேர்ந்து இப்போ நமக்கு ரிமைன்ஸ் இருந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வெறுமே ஒட்டை மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது வந்து சுந்தரபாண்டியன் கட்டினது. ஸோ இப்போ அந்த கோயில் செவருமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுமே ஃபுல்லாகவே வந்து அந்த வெள்ளத்தில் டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறதே வந்து இவ்வளோ தான். ஸோ ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்டட் மோனுமெண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொடெக்டட் மோனுமெண்ட்டில் ஆக்சுவலாக அந்த இதை போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோட்டோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் அந்த கோட்டை முனீஸ்வரர் கோயில்ன்றது. ஸோ அதுக்கு வரவங்க எல்லாருமே இங்கே வந்து பார்க்குறாங்க, அவ்வளோதான். பட் இதை தனியாக வந்து யாரும் பெருசாக தெரிஞ்சு பார்க்குறதில்ல. பட் நம்ம பார்க்கணும். அது எல்லாமே வந்து நம்ம ஊரில் இருக்குது. நம்ம தான் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஃபேமஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து ஏன்னா வந்து முன்னாடியே இதெல்லாம் பண்ணியிருந்தால் மேபி ப்ரிசர்வ் பண்ணியிருக்கலாம் இன்னுமே. பட் இப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. 1996 அந்த ஆக்ட் படியே வந்து இங்கேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. கல்லும் சரி மண்ணும் சரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து அருப்புக்கோட்லேருந்து ரொம்ப பக்கம் 38 கிலோமீட்டர்ஸ் தான் கமுதி. இங்கே ராமநாதபுரத்துலேருந்து 65 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ எங்கிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 7 வாட்ச் டவர் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 7 வாட்ச் டவர் இங்கே தான் வந்து அவங்களாம் நின்றுருந்துருக்காங்க. ஸோ அந்த 7 இருக்குது பாருங்கள் கரெக்டாக. இப்போ நம்ம நிற்கிறது ஒன்று, 2, 3, 4, 5, 6 அப்புறம் இங்கே லாஸ்ட்டில் இங்கே ஒன்று வந்தது. ஸோ மொத்தம் 7 இருக்குது. ஸோ நம்ம நிற்கிறதோடு சேர்த்து ஸோ இதெல்லாம் தான் அந்த வாட்ச் டவர்ஸு. பட் எனக்கு இது என்ன கான்செப்ட்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் இருக்குது மிச்சம். இதில் என்ன ஃபோர்ட் இருந்தது அது எதுவுமே எனக்கு புரியல. ஸோ அது அப்போ நல்லா இருந்திருக்கும். ஒரு 300 வருஷம் 400 வருஷம் ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதனால் நமக்கு வந்து அதை பற்றி தெரில. இந்த ஊருக்காரங்க யாராவது பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.